ஹலோ மக்களே, நம்ம என்ன வீட்டில் இதை பற்றி போகணும்னா குக் வித் கோமாளியோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன தாண்டா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரியேட்டான விஷயந்தான். என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் அதையும் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு என்ட்ரி ஃபீல் கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் போன வாரம் வந்துட்டு ரொம்ப ஒரு சோதனையான விஷயந்தான். ஏன்னா நம்ம திவ்யா வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம விடிவி கணேசன் கண்டென்ட் மேன் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டார். அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு என்ன தான் காமிக்கிறாங்கன்னா செமிஃபைனல் ரவுண்டு. இந்த வாரம் வந்துட்டு செமிஃபைனல் ரவுண்டு வந்துட்டு நடக்க போகுது. யார் இந்த செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு செமிஃபைனல் ரவுண்டு இந்த ரவுண்டு. அண்ட் அது வந்துட்டு ரொம்ப ஒரு கடுபடியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு கொடுக்குற டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு அந்த ஒரு பொருட்கள்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அந்த பொருள்னு. அதெல்லாம் நோந்து பார்த்து தான் எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கெல்லாம் கொண்டு போய்ட்டு பின்னாடி வேறு நாய்கள் வைக்குது. என்ன பண்ணுறது, நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் இந்த நாய் பேயெல்லாம் குலைக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க. அந்த இது நோந்து பார்த்து நம்ம என்னானே அது தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம அதை சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு பிபின்ட்டு நான் பிக் பாஸ்க்கு போயிட்டேன். சிடபிள்யூசி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபைனல் லிஸ்ட் வந்தோடனே அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இர்ஃபான், அக்ஷய் கமல், நம்ம பிரியங்கா, சுனிதா அவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்துட்டு யார் தான் ஃபைனலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். அண்ட் அதில் நான் 1 by 1 சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. என்ட்ரியை கொடுத்துட்டு வாங்கியா உள்ளே வந்துட்டு இருங்க, இந்த மாதிரி இப்போ போங்க, போயிட்டு நோந்து பார்த்து எல்லாமே எடுத்து சமைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோலாம் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு நான் அப்டேட் பண்ணோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.